ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே க்யூட்டான ஒரு கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு லைட் பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு நூல் எடுத்துட்டு நம்ம 2 விரலுக்கு நடுவில் ஒரு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 விரலையும் சுற்றி 65 தடவை சுற்றிக்கணும். உங்களுக்கு இன்னும் நல்ல பெரிய பாம்பாம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு 80 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டே இன்சர்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த நூலை இப்படி சுற்றி எடுத்து இப்படி டைட்டாக கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் விரல்லேருந்து எடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2-3 தடவை முடிச்சு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இந்த லூப் மாதிரி இருக்கிறத இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டே வரணும். அப்படியே சுற்றி சுற்றி இந்த பால் மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி அதை அப்படியே கட் பண்ணிகிட்டே வர வர நல்ல ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். உங்களுக்கு இப்படியே இருக்கிறது ஓகே அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா பக்கமுமே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு 2 பாம்பாம் வேணும் இதே சைஸில். இல்லை ஒன்று பெருசு ஒன்று சின்னது வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஊசியில் இந்த பிங்க் கலர் நூலையே கோர்த்து வச்சுருக்கேன். இதில் ஒரு எண்டில் 2-3 தடவை முடிச்சு போட்டலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கீ செயின் வேணும். இந்த கீ செயினில் நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சின்ன ரிங் கோர்த்துருக்கேன் இன்னொரு பாம்பாமை தொங்க விடுறதுக்காக. இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்ததை எடுத்துட்டு அந்த பாம்பாமோட சென்டரில் இப்படி கீழ் வழியாக குத்தி மேலே எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வளையம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த நூலை விட்டு இப்படி எடுத்து இந்த பாம்பாமோட மேலே இப்படி குத்தி எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் அதே இடத்துலையே அது நிற்கும். இப்படி இந்த நூலுக்குள்ளே விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒரு 2-3 தடவை நல்லா நாட் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த நூலில் எண்டில் முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டு இன்னொரு பாம்பாமை எடுத்து அதே மாதிரி சென்டரில் கீழ் வழியாக குத்தி இப்படி மேல் வழியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த கீ செயினோட லாங்காக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இதை விட்டு எடுத்துடணும். அதே மாதிரியே 2-3 தடவை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். இது நீங்கள் வீட்லேயே பண்ணி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி கலர்லேயும் பண்ணலாம், சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம். இன்னும் 2-3 பால்ஸ் பாம்பாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செயின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதையும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே அழகான, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஒரு பாம்பாம் கீ செயின் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.